வந்து நடக்காத சிலத என்னவா சொன்னாருன்னா, இப்ப எனக்கே ஒரு விமர்சனம் உண்டு பைசன்ல. என்னன்னா, அவரு வந்து இ உண்மையிலேயே அந்த கபடி வீரர் யார் கிளப்ல போய் ஆடுனாரு? அவரு ஆடுனது வந்து ஒரு பிரபல பத்திரிகையோடைய கிளப்ல போய் தான் ஆடுனாருன்றது தான் தகவல். ஆனா இவரு என்னவா வைக்கிறாருன்னா, அந்த கத்தி எடுத்த தலைவரோட கிளப்ல கிளப்லயே ஆடுனதா போய் ஆடுற மாரி. வைக்கிறாரு. ஆமா. இது ஏன் அவரு வச்சாருன்னா, இது ஒரு கற்பனை தான். இந்த கற்பனைய அவர் ஏன் வைக்கிறாருன்னா, ஒரு நல்ல நோக்கத்தோட வைக்கிறாரு. ஏன் அந்த நல்ல நோக்கம் என்ன? இங்க பாரு நீயும் எனக்கு வேணும். நான் உன்ன ரொம்ப எதிரியா காட்டல. நீயும் என்ன வந்து என் திறமைய நீ மதிச்ச காலம் உண்டு. நம்ம ஒண்ணு சேருவோம் வா. நான் உன்ன நல்லவனா காட்டுறேன் வா. அப்படின்னு அவரு எடுக்குறாரு. அப்ப அவரு ரொம்ப பொறுப்போட இந்த படத்த அணுகியிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இதன் மீது வந்து சில இந்த மாரி சிலரைகள் வந்து பேசுவதும், இதுவும் ஒரு வீண் விளம்பரம் தான். ஒரு வெத்து விளம்பரத்துக்காக இந்த மாரி பேசுறாங்களே ஒழிய, மாறா வந்து அதுல எந்த ஒரு சமூக அக்கறை நோக்கல. உண்மையிலேயே இந்த இந்த நாட்ல எல்லா சாதி சமூகங்களும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு வடுக்கள் உண்டு. இப்ப பிரமலை கல்லருக்கு இல்லாத வடுவா? அவங்க வந்து இந்த உசிலம்பட்டி பகுதிகள்ல அவங்க அனுபவிக்காத கொடூரங்களா? பிரிட்டிஷ் காலகட்டத்துல? அத படம் எடுங்க. ஏன் வந்து அ கத்தி எடுக்கிறது? ஏன் இன்னும் வந்து பெண்கள வந்து ஒரு அ ஒரு இந்த இந்த படம்லாம் வந்து அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த சாதி ஆட்கள் எடுக்கக்கூடிய ஒரு படத்துல வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கா? பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்தா பதர்றீங்க. எத எடுத்தாலும் பதர்றீங்க. ஏன் இந்த பதட்டம்? அவங்க அவங்களோட விருப்பங்கள, அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க ஸ்டோரிய நரேட் பண்றாங்க. இந்த சமூகத்துல எல்லாருக்கும் கதை சொல்ல உரிமை இருக்கு. அந்த கதையில அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லன்னா, அத பேசுவோம். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லங்க. இப்படி வந்து பரியேறும் பெருமாள்ல நடந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கலங்கன்னு சொல்லுங்க. பேசுவோம். இந்த தங்கலான்ல நடந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கலங்க. எதுனா சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். ஸோ இதுல குறிப்பா ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போனவங்க. இது வந்துட்டு ஜாதி ரீதியான படம் கிடையாது. எல்லாரும் சமம் அப்படிங்கிற படம். ஸோ இது வந்து ஒரு தனி மனிதனுக்கான படம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே போய் பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துல ஜாதி கொடி கொண்டுட்டு வந்தாங்க. அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லா இடங்கள்லயும் பேசப்பட்டுட்டு வருது. ஒரு சிவப்பு, பச்சை கலந்த ஒரு கொடி அந்த இடத்துல காமிச்சாங்க. ஸோ அத பத்தி சில விஷயங்கள். அதாவது நீங்க எது ஜாதி கொடி, ஜாதி அது அது நம்ம கொஞ்சம் பகுத்து பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, இவங்க அந்த கொடி எடுத்துட்டு போனது வந்து ஒரு விமர்சனமா? அப்படின்னு கேட்டா, சரி ஓகே. அத அத ஒரு பக்கம் வச்சுட்டு, நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன்னா, அந்த கொடி ஏந்துனவங்க என்ன பண்ணாங்கன்றதுலருந்து தான் அந்த கொடி ஏன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு சமத்துவத்தை கோருகிற ஒரு அமைப்பும், சமத்துவத்தை மறுக்கிற ஒரு அமைப்பும், செங்கொடியையும், காவி கொடியும் ஒண்ணா பார்க்க முடியாது. ஒரு சிவப்பு கொடியையும், காவி கொடியையும் ஒண்ணா பார்க்க முடியாது. சிவப்பு கொடி போனா வந்து அங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும். விழிப்புணர்வு மூலம் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி சமத்துவத்தை நோக்கி நகர்த்தும்.